Hi friends, welcome to Chellam Tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து vegetables வாங்கி அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணால் அது வந்து வார கணக்கில் ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் ஸோ அப்படியே இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து வாரத்துக்கு தேவையான 10 நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை எடுக்கும்போது அது ரொம்பவே வாடி வதங்கி போயிருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வெஜிடபிள்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போதுமே வெஜிடபிள்ஸை வந்து காட்டன் பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வந்து நானே வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற நம்ம ரேஷன் கடையில் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வேட்டி கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பேக் வந்து தச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்னதான் இருந்தாலும் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரியே நம்ம பேக்ஸ் கூட நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து நான் வந்து இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு முள்ளங்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து முள்ளங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த காம்பு பகுதியை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப நாளுக்கு அழுகி போகாது. இந்த மாதிரி எல்லா அந்த காம்பையும் நம்ம வந்து உடச்சி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த பேக்கில், இந்த காட்டன் பேக்கில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே நம்ம காட்டன் பேக்கில் ஸ்டோர் பண்ணும்போது அதில் வந்து எந்த ஒரு ஈரத்தன்மையும் இந்த வெஜிடபிள் இருந்தாலும் இந்த வந்து காட்டன் பேக் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் சேம் அதே தான் இந்த பீட்ரூட் ஸ்டோர் பண்ணும்போது இந்த காம்பையும் அந்த மொனை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டாக்கா அது வாடி போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். சேம் அதே மாதிரி அதையும் காட்டன் பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே நான் வந்து பர்மனெண்ட் மார்க்கரால் அதோட நேம் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து தேடி எடுக்காமல் எந்த பேக்கில் எது இருக்குதுன்னு தேடாமல் ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேரட் ஸ்டோர் பண்ணும்போது சேம் அதே மாதிரி அந்த காம்பு பகுதி அப்புறம் அந்த மொனை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதி ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த கேரட் வந்து ரொம்ப நாளைக்கு வாடி போகாமல் அது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம வந்து பாகக்காயும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி அந்த காம்பு பகுதி அப்புறம் அந்த மொனை பகுதி அது ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால இது வந்து முத்தி போகாமல் ஸோ எப்படி நம்ம வாங்கி வச்சோமோ அந்த கண்டிஷன்லேயே இருக்கும். நம்ம வந்து காம்பையும் அந்த மொனை பகுதியும் கட் பண்ணாமல் நம்ம வச்சோன்னா அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து வந்து அது வந்து முத்தி போயிடும். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது வந்து முத்திடும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. கத்திரிக்காய்க்கும் அந்த வந்து அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த எப்பயுமே ஒரு வெஜிடபிள் அழுகி போகுதுன்னா அந்த ரூட்டில் இருந்து தான் முதல்ல அழுகி போக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அது வந்து சீக்கிரமே அழுகி போகாது. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய்க்கும் நீங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் வந்து அதையும் இந்த மாதிரி காட்டன் பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். வெண்டைக்காய் எப்போவுமே நீங்கள் வந்து வெண்டைக்காவை அந்த காம்பு பகுதி அந்த மொனை பகுதி ரெண்டையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் முத்தி போகாமல் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணாமல் வச்சாக்கா வெண்டைக்காவை 2 நாளையிலேயே எடுத்து பார்த்தாக்கா பிஞ்சியாக தான் வாங்கிட்டு வந்திருப்போம், ஆனால் முத்தலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா வந்து அது முத்தியே போகாது. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம வைக்கிறோமோ அந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் காம்பையும் அந்த மொனை பகுதியும் நீங்கள் வந்து வெட்டாமல் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே ஒரு 2 நாளையிலேயே அது முத்தி போயிடும். ஸோ நீங்கள் வேணால் 2 மாதிரியும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். சேம் இது வந்து பச்சை மிளகாவையும் ஸோ அதோட காம்பு பகுதியை சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு அலுப்புப்படாமல் நீங்கள் வந்து
ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முட்டைக்கோஸை வந்து அப்படியே காட்டன் பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி தக்காளியை ஸ்டோர் பண்ணும்போது நான் இந்த கூடையில் தான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இந்த மாதிரி கவுத்து அந்த காம்பு பகுதி கீழே இருக்க மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் பழுத்து போகாமல் ரொம்ப நாளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ரொம்ப கனிஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற ட்ரேயில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நான் வந்து நேம் எழுதியிருக்கேன். அதனால் நம்ம தேடி அழகாக எடுத்துக்கலாம். எந்த பேக்கில் எந்த வெஜிடபிள் வச்சுருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த பேக் செய்யறதுக்கு நான் வந்து வேட்டி, காட்டன் வேட்டி எடுத்திருக்கேன். ஸோ வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வேட்டி தான் இது. இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் அந்த பேக் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து மீடியமான ஒரு சைஸில் வச்சுருக்கேன், எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சைஸில். ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரை இருந்துச்சுன்னா ஓகே, அந்த கரையோடு அப்படியே வச்சுக்கலாம். ஓரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி லைட்டாக மடித்து தைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் வந்து ஊசி நூலால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேசிக் தையல் தெரியும் இல்லையா, ஸோ அதை வச்சு தைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓரத்தை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாக மடித்து ஒரு பக்கம் ஃபினிஷிங்காகவே இருக்குது இல்லையா, ஸோ அந்த பக்கத்தை விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து அமேசானில் பேக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதில் வந்து காசை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு டிஐஒயாக நம்ம வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேக்கை துவைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பேக் வந்து இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணாக்கா நல்லா இன்னும் பார்க்க கொஞ்சம் நீட்டான லுக் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா ஓகே, இல்லைன்னா தேவையில்லை, விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேக்கை வந்து திருப்பி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளே நேம் எழுதிக்கலாம். ஸோ என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நேமை வந்து இதில் வந்து எழுதிக்கலாம். நான் வந்து பர்மனெண்ட் மார்க்கர் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பேக்கில் வந்து ஆப்பிள் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஆப்பிள்னு எழுதிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெறும் பேக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஆப்பிள் வரைஞ்சிக்கிட்டா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஆப்பிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு மேலே இதை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர் இருக்கு இல்லையா, ஸோ வந்து அதை கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃபேப்ரிக் கலருங்கிறதுனால இது துவைச்சாலும் போகாது. ஸோ என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா விட்டுடுங்க, நீங்கள் மார்க்கரால் எழுதினதோடு மட்டும் விட்டுடலாம். ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வாங்கணும் அப்படின்ட்டு தான் இல்லை, நமக்கு தெரியும்னா நம்மளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேக் அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம திரும்ப துவைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. இன்னும் இது போல் வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம சேனலில் சமையல் வீடியோ, DIY ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து இந்த மாதிரி கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸாக ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து தேடி எடுக்க தேவையில்லை. பார்க்கவும் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹைஜெனிக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேரி பேக் வந்து ஸ்டாப் பண்ணதுனால நம்ம வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத் பேக் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.